वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम् अध्यायम् 30 खरवधः करवधम् 30 सर्गः 30 सर्गम् खरवधः करवधम् भित्त्वा तु तां गदां बाणैर्भगवो धर्मवत्सलः स्मयमाणखरं वाक्यं संरब्धमिदमब्रवीत् धर्मवत्सलः धर्मत्तिल पट्रुள்ள ராகவः ஸ்ரீராமர் தாம் கதாம் அந்த கதையை பாணையே பாணங்களால் भित्त्वा तु துண்டித்து விட்டு சம்ரப்தம் தலை கொழுத்த கரம் கரனை பார்த்து ஸ்மயமானஹ புன்னகை கொண்டு இதம் வாக்கியம் பின்வரும் சொல்லை அப்ரவீத் சொன்னார். தர்மத்தில் பற்றுள்ள ஸ்ரீராமர் அந்த கதையை பாணங்களால் துண்டித்துவிட்டு தலை கொழுத்த கரனை பார்த்து புன்னகை கொண்டு பின்வரும் சொல்லை சொன்னார். ஏதத்தே பல சர்வஸ்வம் தர்ஷிதம் ராக்ஷசாதமா சக்திஹீன தரோமத்தோ ப்ருதாத்வம் அவகர்ஜசி. ராட்சசாதமா ராட்சச பதரே தே உனது பல சர்வஸ்வம் பலம் முழுதும் ஏத்த இவ்வளவென தர்ஷிதம் காண்பிக்கப்பட்டுவிட்டது. மத்தகா என்னிலும் சக்திஹீனதரகா சக்தி குன்றிய துவம் நீ விருத்தா வீணே அவகர்ஜசி பிதற்றுகிறாய். ராட்சச பதரே உனது பலம் முழுதும் இவ்வளவு என காண்பிக்கப்பட்டுவிட்டது. என்னிலும் சக்தி குன்றிய நீ வீணே பிதற்றுகிறாய். ஏஷா பாண விநிர்பின்னா கதா பூமி தலம் கதா அபிதான பிரகல்பஸ்ய தவ பிரத்யய காத்தினி. பாண விநிர்பின்னா பாணங்களால் சிதறுண்ட ஏஷா கதா இந்த கதை அபிதான பிரகல்பஸ்ய வதருவதில் சமர்த்தனாகிய தவ உனது பிரத்யய காத்தினி நம்பிக்கையை அழிக்கிறதாய் பூமி தலம் பூமியில் கதா விழுந்துவிட்டது. பாணங்களால் சிதறுண்ட இந்த கதை வதருவதில் சமர்த்தனாகிய உனது நம்பிக்கையை அழிக்கிறதாய் பூமியில் விழுந்துவிட்டது. யத்வயோக்தம் விநஷ்டானாமிதமாஸ்ர பிரமார்ஜனம் ராக்ஷசானாம் கரோமிதி மித்யா ததபி தேவசாம். விநஷ்டானாம் ஆண்டு போன ராட்சசானாம் அரக்கர்களால் உண்டான இதம் இந்த ஆஸ்ர பிரமார்ஜனம் கண்ணீரை துடைப்பதை கரோமி செய்து கொள்கிறேன். இதி என்று யாதொன்று துவயா உன்னால் உக்தம் சொல்லப்பட்டதோ தந்த தே உனது வச்சகாபி உரையும் மித்யா பயனற்றது. மாண்டு போன அரக்கர்களால் உண்டான இந்த கண்ணீரை துடைப்பதை செய்து கொள்ளுகிறேன் என்று யாதொன்று உன்னால் சொல்லப்பட்டதோ அந்த உனது உரையும் பயனற்றது. நீச்சஸ்ய க்ஷுத்ரசீலஸ்ய மித்யாவ்ருத்தஸ்ய ரக்ஷசः பிராணானபஹரிஷ்யாமி கரோத்மானம் மிருதம் யதா. நீச்சஸ்ய நீச்சனும் க்ஷுத்ரசீலஸ்ய கொடிய செய்கை உள்ளவனும் மித்யாவிருத்தஸ்ய தாறுமாறாகிய நடத்தை உள்ளவனுமான ரக்ஷசக அரக்கனுடைய பிராணான் உயிரே கருத்மான் கருடன் அம்ருதம் யதா அமிர்தத்தைப் போல அபஹரிஷ்யாமி கவர்ந்து விடுவேன்.
நீச்சனும் கொடிய செய்கை உள்ளவனும் தாறுமாறாகிய நடத்தை உள்ளவனுமான அரக்கனுடைய உயிரை கருடன் அமிர்தத்தைப் போல கவர்ந்து விடுவேன். அத்யதே பின்ன கண்டஸ்ய ஃபேன புதபூஷிதம் விதாரிதஸ்ய மத்பாணைர்மயே பாஸ்யதே சோணிதம். மத்பாணை எனது பாணங்களால் பின்ன கண்டஸ்ய கழுத்தறுபட்டு விதாரிதஸ்ய பிளவுண்ட தே உனது ஃபேன புத்புத பூஷிதம் நூரை குமிழிகளுடன் கூடிய சோணிதம் இரத்தத்தை மயி பூமியானது அத்ய இப்பொழுது பாஸ்யதி குடிக்கப் போகிறது. எனது பாணங்களால் கழுத்தறுபட்டு பிளவுண்ட உனது நுரை குமிழிகளுடன் கூடிய இரத்தத்தை பூமியானது இப்பொழுது குடிக்கப் போகிறது. பாம்சுரூஷித சர்வாங்கः ஸ்ரஸ்தன்யஸ்த புஜத்வயः ஸ்வப்ஸ்யசே காம் சமாலிங்க்ய துர்லபாம் பிரமாதாமிவ. பாம்சுரூஷித சர்வாங்கः தூசி படிந்த மேனியனாய் ஸ்ரஸ்தன்யஸ்த புஜத்வயः சோர்ந்து விழுந்த வண்ணமே கிடக்கும் இரு கைகளை உடையவனாய் துர்லபாம் கிடைத்தற்கரிய பிரமதாம் இவ பெண்மணியைப் போல காம் பூமியை சமாலிங்கே அணைத்து கொண்டு ஸ்வப்ஸ்யசே நீ உறங்கப் போகிறாய். தூசி படிந்த மேனியனாய் சோர்ந்து விழுந்த வண்ணமே கிடக்கும் இரு கைகளை உடையவனாய் கிடைத்தற்கரிய பெண்மணியைப் போல பூமியை அணைத்து கொண்டு நீ உறங்கப் போகிறாய். பிரவருத்த நித்ரேஷயிதே த்வயி ராக்ஷச பாம்சனே பவிஷ்யந்த்ய ஷரண்யாணாம் ஷரண்யா தண்டகாயிமே. ராட்சச பாம்சனே ராட்சச பதராகிய த்வயி நீ பிரவருத்த நித்ரே பெரும் தூக்கமுற்று ஷயித்தே விழுந்த பின்னர் இமே இந்த தண்டகா வனப்பிரதேசங்கள் அஷரண்யாணாம் புகழற்றவர்களுக்கு ஷரண்யாக புகழாக பவிஷ்யந்தி ஆகப் போகின்றன. ராட்சச பதராகிய நீ பெருந்தூக்கமுற்று விழுந்த பின்னர் இந்த தண்டகா வனப்பிரதேசங்கள் புகழற்றவர்களுக்கு புகழாக ஆகப் போகின்றன. ஜனஸ்தானே ஹதஸ்தானே தவ ராட்சச மச்சரைः நிர்பயா விசரிஷ்யந்தே சர்வதோ முனயோவனே. ராட்சச மச்சரைஹி எனது பாணங்களால் தவ உனது ஹதஸ்தானே கொலைக்களமான ஜனஸ்தானே ஜனஸ்தானமெனும் வனே வனத்தில் முனையகா முனிவர்கள் சர்வதகா எங்கும் நிர்பயாக பயமற்றவர்களாய் விசரிஷ்யந்தி சஞ்சரிக்கப் போகிறார்கள். ராட்சசா எனது பாணங்களால் உனது கொலைக்களமான ஜனஸ்தானமெனும் வனத்தில் முனிவர்கள் எங்கும் பயமற்றவர்களாய் சஞ்சரிக்கப் போகிறார்கள். அத்ய விப்ரசரிஷ்யந்தே ராக்ஷஸ்யோ ஹத பாந்தவாः பாஷ்பார்த்ரவதனாதீனாம் பயாதன்ய பயாவஹாः. அந்நிய பயாவஹாः பிறருக்கு பயத்தை விளைவிக்கும் ராட்சஸ்யா அரக்கிகள் அத்ய இப்பொழுது அத பாந்தவாக பந்துக்களை இழந்தவர்களாய் பாஷ்பாத்ரவதனாக கண்ணீரால் நனைந்த முகம் உடையவர்களாய் தீனாக தீனர்களாய் பயாத் பயத்தால் விப்ரசரிஷ்யந்தி ஓடப் போகிறார்கள்.
பிறருக்கு பயத்தை விளைவிக்கும் அரக்கிகள் இப்பொழுது பந்துக்களை இழந்தவர்களாய் கண்ணீரால் நனைந்த முகம் உடையவர்களாய் தீனர்களாய் பயத்தால் ஓடப்போகிறார்கள். அத்ய शोकरसज्ञास्ता भविष्यन्ति निशाचर अणोरूपकुलापत्न्यो यासां त्वं पतिरीदृशः. நிஷாச்சர ராட்சச யாசாம் எவர்களுக்கு பதி அதிபதி ஈத்ருஷகா இப்படிப்பட்ட துவம் நீயோ தாந்த அணுரூப குலாகா ஏற்ற குலமுடைய பத்னியகா மனைவியர்கள் அத்ய இப்பொழுது ஷோக ரசஜ்ஞாகா ஷோக்கரசம் அறிகின்றவர்களாய் பவிஷ்யந்தி பவிக்கப் போகிறார்கள். ராட்சசாய் அவர்களுக்கு அதிபதி இப்படிப்பட்ட நீயோ அந்த ஏற்ற குலமுடைய மனைவியர்கள் இப்பொழுது சோக்கரசம் அறிகின்றவர்களாய் பவிக்கப் போகிறார்கள். நிருஷம்சனீச்ச க்ஷுத்ராத்மன் நித்யம் பிராஹ்மண கண்டக யத்கிருதே சங்கிதைரக்னோ முனிபிः பாத்யதே ஹவி. நிருஷம்ச கொடியவனே நீச்ச அட்பனே நித்தியம் எப்பொழுதும் பிராஹ்மண கண்டக அந்தணர்களுக்கு தீங்கிழைக்கும் க்ஷுத்ராத்மன் பாபாத்மாவே யத்கிருதே உன் காரணமாய் சங்கிதைகி பயந்த முனிபிகி முனிவர்களால் அவி அவிசானது அக்னௌ அக்னியில் பாத்தியத்தே போடப்படுகிறது. கொடியவனே அட்பனே எப்பொழுதும் அந்தணர்களுக்கு தீங்கிழைக்கும் பாப்பாத்மாவே உன் காரணமாய் பயந்த முனிவர்களால் ஹவிசானது அக்னியில் போடப்படுகிறது. தமேவமபிசம்ரப்தம் ப்ரவாணம் ராகவம் ரணே கரோணிர்பத்ஸயாமாஸ ரோஷாத் கரதரஸ்வரா. ரணே போரில் ஏவம் இங்கனம் அபிசம்ரப்தம் மிக கொடுமையாய் புருவாணம் பேசிய தம் அந்த ராகவம் ஸ்ரீராமரை பார்த்து கரஹா கரன் ரோஷாத் ரோஷத்தால் கரதரஸ்வரஹ மிக கொடும் துணி கொண்டு நிர்பத்ஸயாமாஸ பின்வருமாறு இகழ்ந்து பேசினான். போரில் இங்கனம் மிக கொடுமையாய் பேசிய அந்த ஸ்ரீராமரை பார்த்து கரன் ரோஷத்தால் மிக கடுந்தொணி கொண்டு பின்வருமாறு இகழ்ந்து பேசினான். திருடம் கல்வவலிப்தோசே பயேஷ்வபி ச நிர்பயः வாச்யம் ததோ ஹி த்வம் மிருத்யுவஷ்யோ ந புத்யசே. பயேஷு அப்பி ஆபத்துகளிலும் நிர்பயா ச பயமற்றவனாகவே திருடம் முற்றிலும் அவலிப்தா அசி நீ தலை கொழுத்து இருக்கின்றனே. கலோ இது தின்னம் ததா ஹி அதனால்தான் துவம் நீ மிருத்யுவஷ்யः மரணத்தின் வாய்ப்பட்டு வாச்சியா வாச்சியம் சொல்லத்தக்கது சொல்லத்தகாதது என்பதை ந புத்தியசே அறியாது இருக்கின்றனே. ஆபத்துகளிலும் பயமற்றவனாகவே முற்றிலும் நீ தலை கொழுத்து இருக்கின்றனே. இது தின்னம் அதனால்தான் நீ மரணத்தின் வாய்ப்பட்டு சொல்லத்தக்கது சொல்லத்தகாதது என்பதை அறியாது இருக்கின்றனே. காலபாஷ பரிக்ஷிப்தா பவந்தே புருஷா ஹி யே கார்யா காரியம் ந ஜானந்தே தே நிரஸ்தஷடிந்திரியாः. ஏ எந்த புருஷாக மானிடர்கள் காலபாஷ பரிக்ஷிப்தாக காலபாசத்தில் சிக்கிக் கொண்டவர்களாய் பவந்தி இருக்கிறார்களோ
தே அவர்கள் நிரஸ்த ஷடிந்திரியாக ஆறு இந்திரியங்களும் செயலற்று காரியம் செய்யத்தக்கதையும் செய்யத்தகாததையும் ந ஜானந்தி அறியமாட்டார்கள். எந்த மானிடர்கள் காலபாசத்தில் சிக்கிக் கொண்டவர்களாயிருக்கிறார்களோ அவர்கள் ஆறு இந்திரியங்களும் செயலற்று செய்யத்தக்கதையும் செய்யத்தகாததையும் அறியமாட்டார்கள். ஏவமுக்த்வா ததோ ராமம் சம்ருத்ய भ्रुक्कुटीं ततः स ददर्श महासालम् अविदूरे निशाचरः रणे प्रहरणस्यार्थे सर्वतो ह्यवलोकयन् सः निशाचरः अन्ध அரக்கன் ततः பொழுது ஏவம் இங்கனமாய் ராமம் ஸ்ரீராமரை பார்த்து உக்த்வா சொல்லிவிட்டு भ्रुकुटीं புருவத்தை சம்ருத்ய நெரித்து ரணே போரில் பிரஹரணஸ்ய அர்த்தே அடிப்பதற்காக சர்வதः எல்லா பக்கங்களிலும் அவலோகயன் பார்க்கிறவனாய் ததः அங்கிருந்து அவிதூரே சமீபத்தில் மகாசாலம் ஹி ஒரு பெரிய ஆச்சாமரத்தை ததர்ஷ கண்டான். அந்த அரக்கன் அப்பொழுது இங்கனம் ஸ்ரீராமரை பார்த்து சொல்லிவிட்டு புருவத்தை நெரித்து போரில் அடிப்பதற்காக எல்லா பக்கங்களிலும் பார்க்கிறவனாய் அங்கிருந்து சமீபத்தில் ஒரு பெரிய ஆச்சாமரத்தை கண்டான். சத்தமுத்பாட்டயாமாஸ சந்தஷ்ய தசநச்சதம் சஹ அவன் தசநச்சதம் உதட்டை சந்தஷ்ய கடித்து கொண்டு தம் அதை உத்பாட்டயாமாஸ பெயர்த்தான். அவன் உதட்டை கடித்து கொண்டு அதை பெயர்த்தான். தம் சமுத்க்ஷிப்ய பாஹுப்யாம் வினர்தித்வா மகாபலः ராமம் உத்திஷ்ய சிக்ஷேப ஹதஸ்த்வம் இதி சப்ரவீத். மகாபலः மகாபலசாலியாகும் அவன் தம் அதை பாஹுப்யாம் இரு கைகளாலும் சமுக்ஷிப்ய உயரத் தூக்கி வினர்தித்வா கர்ஜித்து ராமம் உத்திஷ்ய ஸ்ரீராமர் மீது சிக்ஷேப வீசியெறிந்தான். துவம் நீ ஹதஹ ச இத்துடன் மாண்டாய் இதி என்றும் அப்ரவீத் சொன்னான். மகாபலசாலியாகும் அவன் அதை இரு கைகளாலும் உயரத் தூக்கி கர்ஜித்து ஸ்ரீராமர் மீது வீசியெறிந்தான். நீ இத்துடன் மாண்டாய் என்றும் சொன்னான். தமாபதந்தம் பாணௌகைஷ்சித்வா ராம பிரதாபவான் ரோஷமாஹாரயத் தீவ்ரம் நிஹந்தும் சமரேகரம். பிரதாபவான் மகாசாமர்த்தியசாலியாகிய ராமா ஸ்ரீராமர் ஆபதந்தம் வந்து விழும் தம் அதை பாணௌகைஹி பாண சமூகங்களால் சித்வா துண்டித்துவிட்டு சமரே போரில் கரம் கரணை நிகந்தும் கொல்வதற்கு தீவிரம் கடும் ரோஷம் கோபத்தை ஆஹாரயத் அடைந்தார். மகா சாமர்த்தியசாலியாகிய ஸ்ரீராமர் வந்து விழும் அதை பாண சமூகங்களால் துண்டித்துவிட்டு போரில் கரணை கொல்வதற்கு கடும் கோபத்தை அடைந்தார். ஜாத்தஸ்வேதஸ்ததோ ராமோ ரோஷாத் ரக்தாந்தலோச்சனः தம் பிபேத சஹஸ்ரேண பாணானாம் சமரேகரம். ததः அப்பொழுது ராமः ஸ்ரீராம ரோஷாத் கோபத்தால் ஜாத்தஸ்வேதः உடல் வேர்க்க ரக்தாந்தலோச்சனக கடைக்கண் சேவக்க பாணானாம் பாணங்களது சகசிரேன ஓர் ஆயிரத்தால்
சமரே போரில் தம் கரம் அந்த கரணை பிபேத துளைத்தார். அப்பொழுது ஸ்ரீராமர் கோபத்தால் உடல் வேர்க்க கடைக்கண் சிவக்க பாணங்களது ஓர் 1000 போரில் அந்த கரணை துளைத்தார். தஸ்ய பாணாந்தராத்ரக்தம் பகு சுஸ்ராவா ஃபேனிலம் கிரே பிரஸ்ரவணஸ்யேவ துயதாரா பரிஸ்ரவா. தஸ்யே அவருடைய பாணாந்தராத் பாணங்கள் தைத்த இடங்களிலிருந்து ஃபேனிலம் நுரையுடன் கூடிய இரத்தமானது கிரேஹே மலையின் பிரஸ்ரவணஸ்ய ஊற்றினது தோயதாரா பரிஸ்ரவா இவ நீர்த்தாரை பெருக்கு போலவே பகு ஏராளமாய் சுஸ்ராவ பெருகிற்று. அவருடைய பாணங்கள் தைத்த இடங்களிலிருந்து நுரையுடன் கூடிய இரத்தமானது மலையின் ஊற்றினது நீர்த்தாரை பெருக்கு போலவே ஏராளமாய் பெருகிற்று. விஹ்வலச கிருதோ பாணைः खरो रामेण संयुगे मत्तो रुधिरगन्धेन तमेवाभ्यद्रवद्रुतम्. கரஹ கரன் சம்யுகே போரில் ராமேன ஸ்ரீராமரால் பாணையே பாணங்களால் விஹ்வலகா மதி கலங்கினவனாக கிருதக செய்யப்பட்டான். சகாவன் ருதிர கந்தேன இரத்த கந்தத்தால் மத்தா வெறி பிடித்தவனாய் தாம் ஏவ அவரை நோக்கி துருதம் வேகமாய் அபியத்ரவ தோடி வந்தான். கரண் போரில் ஸ்ரீராமரால் பாணங்களால் மதி கலங்கினவனாக செய்யப்பட்டான். அவன் இரத்த கந்தத்தால் வெறி பிடித்தவனாய் அவரை நோக்கி வேகமாய் ஓடி வந்தான். தமாபதந்தம் சம்ரப்தம் கிருதாஸ்திரருதிராப்ளுதம் அபாசர்பத் பிரதிபதம் கிஞ்சித் த்வரித விக்ரமः விரைவுற்ற பராக்கிரமம் உடையவரும் கிருதாஸ்திரக அஸ்திரங்களில் நிபுணருமாகிய அவர் ருதிராப்ளுதம் இரத்தத்தால் நனைக்கப்பட்டு சம்ரப்தம் ஆவேசத்தோடு ஆபதந்தம் கிட்டி வந்த பிரதிபதம் எதிரியாகிய தம் அவனை கிஞ்சித் சற்று அபாசர்ப தொற்று நோக்கினார். விரைவுற்ற பராக்கிரமம் உடையவரும் அஸ்திரங்களில் நிபுணருமாகிய அவர் இரத்தத்தால் நனைக்கப்பட்டு ஆவேசத்தோடு கிட்டி வந்த எதிரியாகிய அவனை சற்று உற்று நோக்கினார். ததப்பாவக்க சங்காஷம் வதாய சமரேஷரம் खरस्य रामो जग्राह ब्रह्मदण्डमिवापरम्. ततः அதன்மேல் ராமः ஸ்ரீராமர் சமரே போரில் கரஸ்ய கரணது வதாய வதைக்காக அப்புறம் மற்றொரு பிரம்மதண்டம் இவ பிரம்மதண்டம் போல் பாவக்க சங்காஷம் நெருப்பென ஜொலிக்கும் ஷரம்பாணம் ஒன்றை ஜக்ராக கையில் எடுத்தார். அதன்மேல் ஸ்ரீராமர் போரில் கரணது வதைக்காக மற்றொரு பிரம்மதண்டம் போல் நெருப்பென ஜொலிக்கும் பாணம் ஒன்றை கையில் எடுத்தார். சதம் தத்தம் பகவதா சுரராஜேன தீமதா சந்ததே சாபி தர்மாத்மா முமோச்ச खरं प्रति. धर्मात्मा सह धर्मात्मा वाहुमवर धीमत धीमानुं सुरराजेन देवाधिपतियुமான பகவதா இந்திரனால் தத்தம் கொடுக்கப்பட்ட தம்மதை சந்ததே பூட்டினார். அப்பீச்ச உடனே கரம் பிரதி கரண் மீது முமோச்ச தொடுத்தார்.
தர்மாத்மாவாகுமவர் தீமானும் தேவாதிபதியுமான இந்திரனால் கொடுக்கப்பட்ட அதை பூட்டினார். உடனே கரன் மீது தொடுத்தார். स विमुक्तो महाबाणो निर्घात समनिस्वनः रामेण धनुरायम्य करस्योरसि चापतत्. ராமேன ஸ்ரீராமரால் தனுசை ஆயம்ய இழுத்து விமுக்தக விடப்பட்ட சகமாபாணக அந்த பெரும்பாணமானது நிர்காத சம நிஸ்வனக இடிபோல் முழங்கிக் கொண்டு கரசியே உரசி கரணது மார்பில் அப்பத்தத் பாய்ந்தது. ஸ்ரீராமரால் தனுசை இழுத்து விடப்பட்ட அந்த பெரும்பாணமானது இடிபோல் முழங்கிக் கொண்டு கரணது மார்பில் பாய்ந்தது. सपपात खरो भूमौ दह्यमाण शराग्निना रुद्रेणेव विनिर्दग्धः श्वेतारण्ये यथान्तकः. ஷராக்னியால் தஹ்யமானக கொளுத்தப்பட்டவனாய் சாகரஹ அந்த கரன் ருத்ரேன ருத்ர பகவானால் ஸ்வேதாரண்யே திருவெண்காட்டில் வினிர்தக்தஹா தகிக்கப்பட்ட அந்தகஹ அந்தகன் யதா இவ போலவே பூமௌ பூமியில் பப்பாத்த விழுந்தான். ஷராக்னியால் கொளுத்தப்பட்டவனாய் அந்த கரன் ருத்ர பகவானால் திருவெண்காட்டில் தகிக்கப்பட்ட அந்தகன் போலவே பூமியில் விழுந்தான். सवृत्रा इव वज्रेण फेनेन नमोचिर्यथ बलोवेन्द्रशनिहतो निपपात हतकरः. वज्रेन வஜ்ராயுதத்தால் விருத்ரஹா இவ விருத்ரன் போலவும் ஃபேனேன நுரையினால் நமுச்சுஹீயத நமுச்சி போலவும் இந்திரஷணிஹதா இடினால் மாண்ட பலகவா பலாசுரன் போலவும் சகக்கரஹ அந்த கரன் ஹத்தக நிபபாத்த மாண்டு விழுந்தான். வஜ்ராயுதத்தால் விருத்ரன் போலவும் நுரையினால் நமுச்சி போலவும் இடினால் மாண்ட பலாசுரன் போலவும் அந்த கரன் மாண்டு விழுந்தான். ततो राजर्षयः सर्वे सङ्गता परामर्षयः सभाज्यमुदितरामम् इदं वचनमब्रुवन्. ततः பொழுது ராஜர்ஷயக ராஜரிஷிகளும் பரமர்ஷயக பரமரிஷிகளும் சர்வே எல்லோரும் சங்கத்தாக ஒன்று சேர்ந்து முதிதாக களிப்புற்றவர்களாய் ராமம் ஸ்ரீராமரே சபாஜ்ய பொழிந்து கொண்டாடி இதம் வச்சனம் பின்வரும் சொல்லை அப்ருவன் சொன்னார்கள். அப்பொழுது ராஜரிஷிகளும் பரமரிஷிகளும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து களிப்புற்றவர்களாய் ஸ்ரீராமரை புகழ்ந்து கொண்டாடி பின்வரும் சொல்லை சொன்னார்கள். एतदर्थं महातेजा महेन्द्रपाकशासनः शरभङ्गाश्रमं पुण्यं अजगाम पुरन्दरः. महातेजः மகாதேஜஸ்வியும் பாக்கசாசனக பாக்கன் என்ற அசுரனை கொன்றவனும் புரந்தரக அசுரர் நகரை பிளந்தவனுமான மகேந்திரகா தேவேந்திரன் ஏத்ததர்த்தம் இதன் பொருட்டே புண்ணியம் புண்ணியமான ஷரபங்காசிரமம் ஷரபங்கரது ஆசிரமத்திற்கு அஜகாம வந்திருந்தான். மகா தேஜஸ்வியும் பாக்கன் என்ற அசுரனை கொன்றவனும் அசுரர் நகரை பிளந்தவனுமான தேவேந்திரன் இதன் பொருட்டே புண்ணியமான ஷரபங்கரது ஆசிரமத்திற்கு வந்திருந்தான். ஆணீதஸ்த்வம் இமம் தேசம் உபாயேன மகர்ஷிபிः
येषां वधार्थं क्रूराणां रक्षसां पापकर्मणाम् येषामिந்த क्रूराणाம் கொடிய பாப கர்மணாம் தீச்செயலுற்ற ரக்ஷசாம் அரக்கர்களின் வதார்த்தம் வதைக்காக இமம் இந்த தேசம் இடத்திற்கு மகர்ஷிபிகி மகர்ஷிகளால் உபாயேன உலக்கத்தோடு துவம் நீ ஆணிதக இங்கு அழைத்து வரப்பட்டனே. இந்த கொடிய தீச்செயலுற்ற அரக்கர்களின் வதைக்காக இந்த இடத்திற்கு மகரிஷிகளால் உலக்கத்தோடு நீ இங்கு அழைத்து வரப்பட்டனே. ததீதம் ந கிருதம் காரியம் த்வயா தசரதாத்மஜः சுகம் தர்மம் சரிஷ்யந்தே தண்டகேஷு மஹர்ஷயः. தசரதாத்மஜ தசரதரின் திருக்குமாரனே, எங்களது இதம் காரியம் இந்த காரியமானது துவயா உன்னால் கிருத்தம் செய்து முடிக்கப்பட்டது. தாகையால் மஹர்ஷய மகர்ஷிகள் தர்மம் தர்மநிலை பெற்ற தண்டகேஷோ தண்டகாவனங்களில் சுகம் மனக்கவலையின்றி சரிஷ்யந்தே சஞ்சரிப்பார்கள். தசரதரின் திருக்குமாரனே, எங்களது இந்த காரியமானது உன்னால் செய்து முடிக்கப்பட்டது. ஆகையால் மகரிஷிகள் தர்மநிலை பெற்ற தண்டகாவனங்களில் மனக்கவலையின்றி சஞ்சரிப்பார்கள். ஏதஸ்மின் அந்தரே தேவாச்சாரணை சக சங்கதாः துந்துபீம்ஸ்யாபிநிக்னந்தः புஷ்பவர்ஷம் சமந்ததः ராமஸ்யோபரி சம்ஹ்ருஷ்டா வவ்ருஷோர்விஸ்மிதாஸ்ததா. ஏதஸ்மின் அந்தரே இந்த சமயத்தில் தேவர்கள் சம்ஹ்ருஷ்டாக களிப்புற்றவர்களாய் சாரணைஹி சக சாரணர்களோடு கூட சங்கத்தாக ஒன்று சேர்ந்து துந்துபி வாத்தியங்களை அபிநிக்னந்தக முழக்கிக் கொண்டு ராமஸ்ய ஸ்ரீராமரது உபரி மீது சமந்ததக எல்லா பக்கங்களிலுமிருந்து புஷ்பவர்ஷம் புஷ்பமாரியை வவ்ருஷுகு வருஷித்தார்கள். ததா பொழுது விஸ்மிதாக வியப்படைந்து பின்வருமாறு பேசிக்கொண்டனர். இந்த சமயத்தில் தேவர்கள் களிப்புற்றவர்களாய் சாரணர்களோடு கூட ஒன்று சேர்ந்து துந்துபி வாத்தியங்களை முழக்கிக் கொண்டு ஸ்ரீராமரது மீது எல்லா பக்கங்களிலுமிருந்து புஷ்பமாரியை வருஷித்தார்கள். அப்பொழுது வியப்படைந்து பின்வருமாறு பேசிக்கொண்டனர். அர்த்தாதிக முகூர்த்தேன ராமேன நிஷிதைஷரைः சதுர்தச சஹஸ்ராணி ரக்ஷசானாம் பீமகர்மணாம் கரதூஷணமுக்யானாம் நிஹதானி மகாம்ருதே அஹோபத மகத்கர்ம ராமஸ்ய விதிதாத்மனः. மகாம்ருதே பெரும்போரில் கரதூஷண முக்கியானாம் கரணையும் தூஷணனையும் தலைமையாய்க் கொண்டு பீமக்கர்மணாம் கொடும் செயல் புரிந்து வந்து ரக்ஷசாமரக்களின் சதுர்தச சகசிராணி 14,000 ராமேன ஸ்ரீராமரால் நிஷிதைகி கூர்மையான ஷரைகி பாணங்களால் அர்த்தாதிக முகூர்த்தேன 1.5 முகூர்த்தத்தில் நிகதானி கொல்லப்பட்டனர். விதிதாத்மனக பிரசித்தி பெற்ற தைரியசாலியாகிய ராமஸ்ய ஸ்ரீராமரது கர்ம இக்காரியம் மகத்தானது. அஹோபத இப்படி யாருக்கு உண்டு? பெரும் போரில் கரணையும் தூஷணனையும் தலைமையாய்க் கொண்டு கொடும் செயல் புரிந்து வந்த அரக்கர்களின் 14,000 ஸ்ரீராமரால் கூர்மையான பாணங்களால் 1.5 முகூர்த்தத்தில் கொல்லப்பட்டனர்.
பிரசித்தி பெற்ற தைரியசாலியாகிய ஸ்ரீராமரது இக்காரியம் மகத்தானது. இப்படி யாருக்கு உண்டு? அஹோ வீரிய மகோதாக்ஷ்யம் விஷ்ணோரிவ ஹி திருஷ்யதே. அஹோ வீரியம் என்ன வீரியம், அஹோதாக்ஷ்யம் என்ன சாமர்த்தியம், விஷ்ணோஹோ விஷ்ணுவினுடையது, இவ ஹி போலவே திருஷ்யத்தே காணப்படுகிறது. என்ன வீரியம் என்ன சாமர்த்தியம் விஷ்ணுவினுடையது போலவே காணப்படுகிறது. இத்யேவமுக்த்வா தே சர்வே யயோர்தேவா யதாகதம். தே தேவாக அந்த தேவர்கள் சர்வே எல்லோரும் இத்தியேவம் இவ்வாறாய் உக்த்வா கூறிவிட்டு யதாகதம் அந்த வழியே யயுஹு திரும்பிச் சென்றார்கள். அந்த தேவர்கள் எல்லோரும் இவ்வாறாய் கூறிவிட்டு வந்த வழியே திரும்பிச் சென்றார்கள். ஏதஸ்மின்னந்தரே வீரோ லக்ஷ்மண சஹ சீதயா गिरिदुर्गात् विनिष्क्रम्य संविवेशाश्रमं सुखी. एतस्मिन्नन्तरे இதே சமயத்தில் வீரः லக்ஷ்மணः வீரனாகும் லக்ஷ்மணர் சீதையா சக சீதா பிராட்டியாரோடு கூட கிரி துர்காத் மலை குகை நின்று வினிஷ்கிரம்ய வெளிவந்து சுக்கி மனக்கவலையின்றி ஆசிரமம் ஆசிரமத்தினுள் சம்பிவேஷ புகுந்தனர். இதே சமயத்தில் வீரனாகும் லக்ஷ்மணர் சீதா பிராட்டியாரோடு கூட மலை குகை நின்று வெளிவந்து மனக்கவலையின்றி ஆசிரமத்தினுள் புகுந்தனர். ததோ ராமஸ்து விஜயே பூஜ்யமானோ மஹர்ஷிபிः प्रविवेशाश्रमं वीरो லக்ஷ்மணேனாபிவாதிதः. ததः அப்பொழுது விஜயி வெற்றி பெற்ற வீரராகும் ராமகத்து ஸ்ரீராமரும் மகர்ஷிபிகி மகர்ஷிகளால் பூஜ்யமானக கொண்டாடப்பட்டவராகவும் லக்ஷ்மணேன லக்ஷ்மணரால் அபிவாதிதாக நமஸ்கரிக்கப்பட்டவராகவும் ஆசிரமம் ஆசிரமத்தினுள் பிரவிவேஷ புகுந்தனர். அப்பொழுது வெற்றி பெற்ற வீரராகும் ஸ்ரீராமரும் மகரிஷிகளால் கொண்டாடப்பட்டவராகவும் லக்ஷ்மணரால் நமஸ்கரிக்கப்பட்டவராகவும் ஆசிரமத்தினுள் புகுந்தனர். தம் திருஷ்ட்வா சத்ருஹந்தாரம் மஹர்ஷீணாம் சுகாவஹம் பபூவ ஹ்ருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரேஷஸ்வஜே. வைதேகி சீதா பிராட்டியார் சத்ருஹந்தாரம் சத்ருக்களை ஒழித்து மகர்ஷிகளுக்கு சுக்காவகம் நன்மையை விளைவித்த தம் திருஷ்டுவா அவரை பார்த்து ஹிருஷ்டா சந்தோஷமடைந்தவளாக பபூவ ஆயினாள். பர்த்தாரம் கணவரே பரிஷஸ்வஜே ஆலிங்கனம் செய்து கொண்டாள். சீதா பிராட்டியார் சத்ருக்களை ஒழித்து மகரிஷிகளுக்கு நன்மையை விளைவித்த அவரை பார்த்து சந்தோஷம் அடைந்தவளாக ஆயினாள். கணவரை ஆலிங்கனம் செய்து கொண்டாள். முதா பரமயா யுக்தா திருஷ்ட்வா ரக்ஷோ கணான் ஹதான் ராமம் சைவாவ்யயம் திருஷ்ட்வா துதோஷ ஜனகாத்மஜா. ரக்ஷோ கணான் ராட்சச கூட்டங்களை ஹதான் கொல்லப்பட்டவைகளாய் திருஷ்டுவா பார்த்து பரமயாமுதா அதிக சந்தோஷத்தோடு யுக்தா விளங்கிய ஜனகாத்மஜா ஜனகர் திருமகள் ராமம் ச ஸ்ரீராமரையும் அவ்யயம் ஏவ நோவற்றவராகவே திருஷ்டுவா கண்டு துதோஷ உள்ளம் பொறித்தாள். ராட்சச கூட்டங்களை கொல்லப்பட்டவைகளாய் பார்த்து அதிக சந்தோஷத்தோடு விளங்கிய ஜனகர் திருமகள்
ஸ்ரீராமரையும் நோவற்றவராகவே கண்டு உள்ளம் பூரித்தாள். ततस्तु तं राक्षस सङ्गमर्दनं सभाज्यमानं मुदितैर्महर्षिभिः पुनः परिष्वज्य शशिप्रभानना बभूव हृष्टा जनकात्मजा तदा. ततः தன்மேல் ததா பொழுது சசி பிரபானனா முழுமதி போன்ற திருமுகமுடைய ஜனகாத்மஜா ஜனகரின் திருமகள் ராட்சச சங்கமர்தனம் ராட்சச கூட்டத்தை ஒழித்தவரும் முதிதைகி சந்தோஷமடைந்த மகர்ஷிபிகி மகர்ஷிகளால் சபாஜ்யமானம் கொண்டாடப்படுபவருமான தம் அவரை புனகத்தோ மீளவும் பரிஷ்வஜ்ய ஆலிங்கனம் செய்து கொண்டு ஹிருஷ்டா மனம் உவர்ந்தவளாக பபுவ ஆயினள். அதன் மேல் அப்பொழுது முழுமதி போன்ற திருமுகமுடைய ஜனகரின் திருமகள் ராட்சச கூட்டத்தை ஒழித்தவரும் சந்தோஷமடைந்த மகர்ஷிகளால் கொண்டாடப்படுபவருமான அவரை மீளவும் ஆலிங்கனம் செய்து கொண்டு மனம் உவர்ந்தவளாக ஆயினள். இத்யர்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே 30 सर्गः.